இலாய பரம்பொரு போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை பதிகை எண் 86 தலம் திரு வன்பார்த்தான் பனங்காட்டூர். அதானே? எத்தனை மந்திரம் பார்த்துருக்குறோம்? ஒரு மந்திரம் பார்த்துருக்குறோம். ஒரு மந்திரத்தினுடைய பொருளில் என்ன சொல்லியிருக்குன்னா, இறைவன் இடபத்தில் வருவார், வேத பொருளானவன், அடைந்தால் அடைந்தார் மாட்டு அன்புடையவன், இந்த தலத்தில் நீர்மடைகளில் வாழை மீன்கள்லாம் துள்ளுகிறது, யாவராலும் அறிவொண்ணாத சடைமுடியின்கண் கங்கையை தாங்கி உள்ளவன்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த 1வது மந்திரத்தை பார்த்தா ஏகதேசம் குருவுக்கான சில குறிப்புகள் அதில் இருக்குது. பின்னால் குரு சார்ந்த நிறைய விஷயங்கள் வரும், நம்ம பார்க்கலாம். 2வது மந்திரத்துக்கு பொருள் எழுத போகிறோம். எழுதுறீங்களா? இறைவன் பொற்களல் அணிந்தவன், ஒலி எழுப்புகின்ற பொற்களலை அணிந்தவன், பாம்புகளை அணிந்து சுழன்று ஆடுபவன், கையில் நெருப்பை உடையவன், பிறையும் கங்கையும் அணிந்தவன், சந்திரன், பிறையும் கங்கையும் அணிந்தவன். உங்களுக்கு எழுதுறதுக்கு டேபிள் ஏதாவது வேணுமா சிவஞான சார்? அது போதுமா? பிறையும் கங்கையும் அணிந்தவன். இந்த டீப்பை வேணால் எடுத்துடுங்க, வேண்டாம். அணிந்தவன், கூத்து ஏற்றுபவன், யாவரும் அறிய முடியாத கள்வன், இத்தலத்தில் பறைகளும் சங்குகளும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இந்த இறைவனை உணராதவர்கள் உணர்வுதான் என்னே. இந்த இறைவனை உணராதவர் உணர்வுதான் என்னே. என்னன்னா பிராக்கெட்டில் எழுதிக்கிடுங்க. அவர்கள் சரியாக உணரவில்லைன்னு அர்த்தம். அவர்கள் சரியாக உணரவில்லை, அவர்கள் உணர்வு சரியானது அல்லன்னு அர்த்தம். அருணை வடிவேலனாருடைய உரையில் இலக்கணம் தான் நிறையா இருக்கும். அதுக்குள்ளே போனோம்னா நம்ம வெளியே வர ரொம்ப நேரம் ஆகும். அதனால் என்னன்னா பிராக்கெட்டில் சிறந்த உணர்வு உடையவர்கள் அல்லன்னு அர்த்தம். சிறந்த உணர்வு உடையவர்கள் அல்ல. இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். இறைவன் களல் அணிதல், இறைவன் களல் அணிதல் ஒன்று அவன் நாத தத்துவமாக நாதத்தை இயக்குவதை குறிக்கிறது. களல் அணிதல் எதை குறிக்கிறது? நாதத்தை குறிக்கிறது. இன்னொன்று வீரத்தை குறிக்கிறது, காவல், சேவகன். இறைவன் ஆன்மாக்களுக்கு காவலாக இருப்பதை காட்டுகிறது, சேவகனாக சேவக போற்றின்னு சொல்கிறார்ல சார், மாணிக்கவாசர் சேவக போற்றின்னு சொல்கிறார்ல, அதற்கான ஒரு குறிப்பு தான் அது. ரெண்டாவது பாயிண்ட் கையில் அனல் ஏந்துதல். அங்கியிலே சங்காரம், மனவாசம் கிடந்தார் உண்மை விளக்கத்தில் சொல்கிறார். அங்கியிலே சங்காரம், மனவாசம் கிடந்தார் உண்மை விளக்கத்தில் சொல்கிறார். அங்கியிலே சங்காரம்னா நெருப்பை கொண்டு ஒடுக்குகிறார்னு அர்த்தம். அதை சங்காரம்னா ஒடுக்குதல். அதை இங்கே சொல்கிறாரு, கையில் நெருப்பை ஏந்தியவன்கிறார். ஒடுக்குபவனாக இருப்பவன் தான் யாராக இருக்க முடியும்? பெரிய கடவுளாக இருக்க முடியும். சைவ சித்தாந்தம் 1ஆம் நூற்பாடு அதுதானே சொல்லுது. சங்காரகாரனே முதற்கடவுள். யாரிடத்தில் ஒடுங்குகிறதோ, யாரிடத்தில் தோன்றுகிறதோ அவன்தான் பெரிய கடவுள். அப்போ இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதற்காக இதை சொல்லுகிறாருன்னு எடுத்துக்கிடணும், சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளணும். அடுத்து இறைவன் நடனம் ஆடுபவனாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஒடுக்கம் பேசப்பட்டு
நடனமும் பேசப்படுகிறது. சரியா? ஒடுக்கம் அக்னியை பேசி நடனத்தையும் பேசுகிறாரு. நடராஜர் கையில் தான் அக்னியும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன எடுத்துக்கிடணும்னா, இங்கே நடராஜருடைய நடனம் என்பது எல்லா வகையான நடனங்களையும் குறிக்கும். நடராஜருடைய நடனங்களில் உண்மை விளக்கத்தில் என்னெல்லாம் வருது? ஊன நடனம் எழுதிடுங்க. ஊன நடனம் 1, 2 ஞான நடனம் எழுதிடுங்க. ஊன நடனம் 1, 2 ஊன நடனம். ஊனம்னா பிறவியை தருவதுன்னு அர்த்தம். பிறவியை தருவது. ஞான நடனம் பிறவாமையை தருவது. 2வது ஞான நடனம். இதெல்லாம் அந்த நூலை நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. சார் அதை நான் எங்களுக்கு தெரியாதான்னு கேட்கக்கூடாது. இதுதான் நம்ம அந்த லைவ்லே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்தது ஞான நடனம் பிறவாமையை தருவது. ஆனந்த நடனம் அதிலேயே விடை இருக்குது. எதை தருவது? ஆனந்தத்தை தருவது. ஆமாம், அதுதான் ஆனந்தத்தை தருவது. இந்த மந்திரத்தில் இறைவனுடைய நடனம் வந்து பிறவிக்கும் குறிக்கக்கூடிய நடனம், பிறவாமையும் குறிக்கக்கூடிய நடனம். அப்படி எடுத்துக்கிடணும் கட்டாயம். ஏன்னா ஒடுக்கம் பேசப்பட்டதுனால ஒடுக்கம்னு ஒன்று இருந்தால் புனருற்பவம்னு ஒன்று இருக்கும். அப்போ புனருற்பவம் வரும்போது நீங்கள் எதை பேசி தான் ஆகணும்? பிறவியை பேசி தான் ஆகணும். அதனால தான் இந்த இடத்துல நடராஜரை வந்து நம்ம நேரடியாக எந்த நடராஜர்னு எடுத்துடக்கூடாது. பெரிய புராணத்தில் கடைசியில் நடராஜர் வருவார். பெரிய புராணத்தில் கடைசியில் வந்து நடராஜரை பற்றி சேக்கிழார் பேசுவார். அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அது நேரடியாக வீடு பேருக்கு வரும். அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. பெரும்பாலும் பெரிய புராண கதைகளில் கடைசியில் நடராஜர் குறிப்பு வரும். நடராஜர் குறிப்பு வருதுன்னா கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆமாம், அதே இங்கே அவ்வாறு இதில் புரிந்து கொள்ளணும். அதில் பார்த்தீங்களா, அறிவதற்கரிய கல்வன்கிறார் பாருங்க. அறிவதற்கரிய கல்வன், இறைவன் கல்வனாக இருக்கிறான். அந்த கல்வன்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்கணும்னா, இப்போ நான் பொருள் சொல்கிறேன். என் உள்ளங்கவர் கல்வன். ஞானசம்பந்தர் சொல்கிறார், என் உள்ளங்கவர் கல்வன். கல்வன் என்ற சொல்லுக்கு புலப்படாமல் இருப்பவன் அர்த்தம். கல்வன்னா புலப்படாமல் இருப்பவன். ஆமாம், கல்வன் என்பதற்கு புலப்படாதவன். ஞானசம்பந்தர் சொன்ன கல்வன் வேறு. உள்ளங்கவர் கல்வனை என் உள்ளத்தை கவர்ந்து கொண்ட கல்வன். அது புலப்படாமை கிடையாது. கல்வன் வேற, உள்ளங்கவர் கல்வன் வேற. உள்ளங்கவர் கல்வனா உள்ளத்தை திருடிக்கிட்டான். என்னுடைய இதயத்தை திருடிக்கிட்டான்னா வெளிப்பட்டால் தான் திருட முடியும். அந்த பொருள் வேற. இங்கு கல்வன் என்பது புலப்படாமல் இருத்தல். அது திருவாசகத்திலேருந்து சோதியனே துன்னிருளேன்னு சொல்கிறார் மாணிக்கவாசகர். சோதியனே துன்னிருளேங்கிறார். சோதியனேனா புலப்படுபவன். அருட்சக்தி கைகூடியவர்களுக்கு புலப்படுபவன். துன்னிருள் அப்படின்னா மறைப்பு சக்தியில் இருப்பவர்களுக்கு என்ன இருளாக இருக்கிறாரு? புலப்படாதவன். மறைப்பு சக்திக்கு உட்பட்டவர்களுக்கு புலப்படாதவன், அதான் துன்னிருள். இந்த இடம் வேற, அது வேற, இது வேற. அன்பருக்கு அன்பனே, அல்லாதாருக்கு அல்லாத வேதியனே, அதுவும் இதே இடம்தான். அன்பருக்கு அன்பனே புலப்படுதல், அல்லாதாருக்கு அல்லாத வேதியனேங்கிறது புலப்படாமை. இந்த ப்ளூ கலரில் ஒரு புக்கு இருக்குமில்ல, அந்த விஷயத்தை அது கொடுங்க. அதில் ஒரு இடம் இருக்குது. இந்த கல்வன் அவர் கேட்டதுனால சொல்கிறேன். நீங்கள்லாம் ஞானியாகிட்டீங்க, அவருக்கு சந்தேகம் கேட்குறாருல்ல. நீங்கள் ஞானியானதுனால உங்களுக்கு சந்தேகம் வரமாட்டுக்கு. சரியா? அதனால் அது ப்ளூ கலரில் இருக்கும். நிறைய 6 புக்கு சேர்ந்தது. இந்த இடத்துல அந்த ஊன நடம் ஞான நடம்ங்கிறது திருவாசகத்தில் வந்து என்ன எப்படி வரும்னா, ஊன நடம் ஒருபால். அந்த திருவாசகத்தில் ஊனை நாடகம் ஆடுவித்தவா எழுதிடுங்க. திருவாசகம் திருச்சதகம்னு போட்டுக்கிடுங்க. கடைசி திருவாசகத்தில் திருச்சதகத்தில் கடைசியில் இந்த பாட்டு இருக்குது. ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நான் உனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா அப்படின்னு பாடுற இடம் வந்து இதுதான். அந்த இடம் இதுதான். சரியா? ஊனை நாடகம் ஆடுவித்தவான்னா பிறக்க செய்தாய். உருகி நான் உன்னை பாட வைத்தவாங்கிறது பிறவாமையை தந்தாய். ஞான நாடகம் ஆடுவித்தவா. சரியா? இந்த குறிப்பெல்லாம் இதில் இணைக்கணும். எது
நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அதில் நமக்கு இப்போ பாடத்துக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம், சரியா? ஆனால் அந்த 3க்குள்ளே எல்லாம் அடங்கிடும், 2க்குள்ளே அடங்கிடும். பிறவிக்காக ஒரு நடனம், பிறவாமைக்காக ஒரு நடனம். எத்தனை நடனம் சொன்னாலும் விளவுதான். பேர் நிறைய நீங்கள் வச்சுக்கிடலாம். அவர் இந்த கூத்து ஆடினார், அந்த கூத்துக்கு ஆடினார், அதெல்லாம் எத்தனை கூத்து சொன்னாலும் இதில் அடங்கிடும், சரியா? எல்லாமே இதில் அடங்கிடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் எழுதிடுங்க உமாபதி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியான்னு போட்டுக்கிடுங்க. போட்டு என்ன நூல்னு போட்டுக்கிடணும், போற்றி பக்கருடைய தான் வரும்னு நினைக்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன். போற்றி பக்கரோடையில் இல்லைன்னா நம்ம இதில் போய் தேடணும். இதில் போய் நெஞ்சு விடுதல் ரெண்டும் அது ஒரே மாதிரி இருக்கும், அவ்வளோ ஈஸியாக எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இங்கே இருக்கு பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் போற்றி பக்கருடைய, ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்கள் சொன்னீங்க, அது சாஸ்திரத்தில் எங்கே இருக்குன்னு எடுத்து தர்றேன், புரியுதா? போற்றி பக்கருடைய உமாபதி சிவம், கன்னி எண் 84. கண்ணியை அப்படியே எழுதுங்க. உள்ளம் என்றும் நீங்காது ஒளித்து இருந்து, லீ கிளிக்கு போடுறது போடணும், கிளிக்கு போடுற லீ போடணும். உள்ளம் என்றும் நீங்காது ஒளித்து இருந்து தோன்றி நிற்கும். அடுத்த வரி சொல்கிறேன், கள்ளம் இன்று காட்டும் கடல் போற்றி. ஒரு நூலுக்குள்ளே ஒரு சொல் எங்கே இருக்குங்கிறது கூட தெரியணும், அப்போ தான் சைவ சித்தாந்தம் பண்ண முடியும், புரியுதா? கள்ளம் இன்று காட்டும் கடல் போற்றி சொல்லி பாருங்க. உள்ளம் என்றும் நீங்காது ஒளித்திருந்து தோன்றி நிற்கும், ஒளித்திருந்து தோன்றி நிற்கும். அதான் நான் உங்களுக்கு சொன்னா புலப்படுதலும் புலப்படாமையும் சொன்னா. அதே மாதிரி கள்ளம் இன்று காட்டும், கள்ளம் இன்று காட்டும். கள்ளம் புலப்படாமை, காட்டுங்கிறது புலப்படுது. கள்ளம் இன்று காட்டும் கடல் போற்றி. இதுலேயும் கடல் வருது ஏனுங்க, இந்த தேவாரத்தில் என்ன வருது? கடல் வருது, கடல் போற்றி. இந்த இடத்துல கடல்ங்கிறது கடலை குறிக்காமல் கடல் அணியப்பட்ட திருவடியை குறிக்கும். ஆகுபெயர் இங்கே ஆகுபெயர். இந்த வரி இருக்கிற அந்த பகுதிக்கு என்ன தலைப்பு தெரியுமா? சிவன் தன் உண்மையை ஆன்மாவுக்கு காட்டுதல். சிவன் தன் உண்மையை ஆன்மாக்களுக்கு காட்டுதல். இன்றைக்கி ஒரு வேலையாக டவுனுக்குள்ளே வந்தேன். ஒரு தபால் அனுப்பணும், ஒரு கம் வாங்கணும், ஒரு 10 ரூபாய்க்கு இந்த கேம்பிளின் கம் வாங்கி ஒட்டணும். டவுனில் நடந்து வர வர கேட்டுக்கிட்டே வந்தேன். ஒவ்வொரு கடையாக கேட்குறேன், இல்லைங்கிறான். ஜெராக்ஸ் கடைக்காரன் எல்லாருமே இல்லைங்கிறான். ஒரு கடையில் ஆமாம் இருக்குதுன்னு ஒரு அம்மா சொல்லுது. அந்த அம்மாட்ட கம் வாங்கி ஒட்டும்போது என்னை எட்டி எட்டி பார்க்குது. நீங்கள் மாரியம்மன் கோயிலில் பேசுகிறவர் தானே அப்படிங்குது. ஆமாண்ணே. சார் ஒரு பெரிய சந்தேகம் யார்கிட்ட கேட்கலான்ட்டு தேடிகிட்டே இருந்தேன், நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்குது. அதான் நான் சொன்னேன், அதுக்கு தான் 10 கடையில் இறைவன் இல்லைன்னு இருக்கிறாருங்க. என்ன சந்தேகம்னு கேட்டால், வீடு அடைப்பு, அந்த நேரத்தில் ஒரு பத்திரப்பதிவு பண்ணணுமா அவங்கள ஒரு பத்திரப்பதிவு பண்ண அடைப்பு நேரத்தில் பத்திரப்பதிவு பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அப்போ நான் சொன்னேன், பத்திரம்ங்கிறது நம்ம லைஃப் லாங்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. அடைப்பு நேரத்தில் அதை செய்கிறது தவிர்க்கிறது நல்லது. இல்லை நாங்கள் செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் நாங்கள். அப்போனா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அதை நல்ல நாள் பார்த்து அவங்க கோயிலுக்கு போகக்கூடாது, வேறு யாரையாவது கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி வேண்டிட்டு செய்திருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக என்ன செய்ய வேண்டாம், தள்ளி போட வேண்டாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். யார்கிட்ட கேட்குறதுன்னு முடிச்சுக்கிட்டே இருந்தேன். சார் கரெக்டாக வந்துட்டீங்கிறது. அது இறைவன் காட்டணும், யாரையாவது ஒருத்தரை தேடும்போது காட்டணும் சார். அதனால் அந்த லைனில் கேட்டுக்கிட்டே வரேன், கம்மில் இல்லைங்கிறான். கரெக்டாக அந்த அம்மா கடையில் இருக்குது. ஆமாம், நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டியவன், அங்கே போய் தபாலெல்லாம் அடுக்கிறவன், அதில் நின்றுக்கிட்டு அடுக்க என்னுடைய மூஞ்சை எட்டி பார்த்து மாரியம்மன் கோயிலில் பேசுகிறவன் கண்டுபிடிச்சிட்டு அந்த சிவா 84வது கன்னி போற்றி பகருடை வாசிக்கிறேன் பாருங்கள்.
உள்ளமென்றும் நீங்காது ஒளித்திருந்து தோன்றி நிற்கும் கள்ளம் இன்று காட்டும் கழல் போற்றி. கள்ளம் ஒரு சொல் எங்கே இருக்குங்கிறத கூட தெரியணும் சைவ சித்தாந்தத்தில். கள்ளம் என்று காட்டும் கழல் போற்றி தான். அதனால் இவ்வாறு நாம் இதை புரிந்து கொள்வதே சரியாக இருக்கும். அடுத்து எது வரைக்கும் வந்தீங்க? எத்தனாவது மந்திரம்? 2வது மந்திரத்தில் கான்செப்ட் கிளியர் ஆகிட்டாங்க. அதை பார்த்துட்டோம். கான்செப்ட் எல்லாம் கிளியர் ஆகிட்டான்னு பாருங்கள். அறிய உண்ண முடியாத கள்ளன் பார்த்துட்டோம். பிறகு இசைக்கருவிகள், பறைகள், சங்குகள் ஒலித்தல். பறை ஒலித்தல், சங்கு ஒலித்தல் அடுத்தது. பொதுவாக திருமுறைகளில் சொல்லப்படுகின்ற இயற்கை வர்ணனைகளும் சரி, செயல்கள் அல்லது சம்பவங்களையும் நாம் அப்படியே விட்டுறக்கூடாது. இது ஏதோ ஒரு வர்ணனைன்னு விடக்கூடாது. இந்த பறைகள், சங்குகள் எல்லாம் நம்முடைய சைவ சித்தாந்தப்படி பார்த்தா யோகத்துக்கான ஒரு குறியீடு. யோகத்துக்கான குறியீடு. திருமூலர் தன்னுடைய 3ஆம் தந்திரத்தில் ஒரு யோகி தனக்குள் கேட்கக்கூடிய 10 ஓசைகளை பற்றி பேசுகிறார். அதில் சங்கு இருக்குது, அதில் எதுவும் இருக்குது. ஆமாம், அதில் சங்கோசையும் இருக்குது. சங்கிலிருந்து வருகின்ற ஓசை என்ன, எதற்கான என்ன ஓசை? ஓம்காரம். சங்கிலிருந்து வருவது என்னது? பிரணவ குறியீடு தான் சங்குங்க. சங்கு என்ன குறியீடு? ஓம்கார குறியீடு. எனவே நாம் அது ஒரு இயற்கை வர்ணனை என்னமோ சுந்தரர் என்னமோ சொல்லணும்னு சொல்கிறாருன்னு நினச்சிடக்கூடாது. சரி. ஆமாம், ஹம்ச மந்திரம் சொன்னோம்ல. ஆமாம், மேலே பிரணவம் தான் மேலே போய் மாறும். யோக மார்க்கிகளாக இருந்ததுனால சுந்தரர் யோக மார்க்கு அவருடைய மந்திரங்களில் யோக குறிப்பு நிறையா இருக்கும். அதை இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நடத்தியிருக்கிறோம். ஆமாம். அதனால் இந்த குறிப்பை என்ன குறிப்பை எடுத்துக்கிடணும்? ஆமாம், 3ஆம் தந்திரத்தில் யோகி 10 வகையான ஓசைகளை கேட்கிறான்னு சொல்கிறாரு திருமூலர். 10ஆம் தந்திரத்தில், இந்த 3ஆம் தந்திரத்தில் 10ஆம் திருமுறை. நமக்கு உள்ள அந்த யோகி மட்டும் கேட்கும். யோகி மட்டும் உணர்வான். யோகி மட்டும் உணர்வான்னு சொல்கிறார். 49வது பதிகம், 49வது பதிகத்தில் இந்த குறிப்பு இருக்குது. சங்கு முரண்டு யோகம் முடிந்த நிலை. அதனால தான் ஆகாதேன்னாரு. அதனால தான் ஆகாதேன்னு சொல்கிறார். சங்கு ஓசை எனக்கு கேட்டது, நான் இப்போ ஞானி ஆகிட்டேன், இனிமேல் இந்த ஓசையெல்லாம் ஞானம் வந்தவரை ஓசை கேட்கக்கூடாது. ஞானம் வந்தவரை ஓசை என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஞானத்துக்கு முன்னாடி தான் இந்த ஓசைகளை. கடலே ஒரு வகையான யோக குறியீடு தான். இறைவனுடைய கடலே என்ன குறியீடு தான்? யோகத்துக்கான குறியீடு தான். சேரமான் பெருமாள்லாம் இருக்குது, என்ன ஓசை? கடல் ஓசை தான். இப்படி நாம் படித்தா போதும். புரியுதா? அப்படி படிக்க படிக்க உங்களுக்குள்ளேயே இது சாதனமாக மாறும். சரியா? கடலே. ஆமாம், அந்த ஞானம் வருவதற்கு முன்பு இந்த சத்தமெல்லாம் கேட்கும். அதுக்கு பிறகு அந்த யோகி அதை கடந்துருவார். அதற்கு பிறகு அதை கடந்துருவார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அதனுடைய ஓசை போயிடும். ஓசை போயிடும். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பத்தில் 36வது மந்திரம் மந்தம் முரல் வண்டுன்னு சொல்லுவார். வாங்க அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம். அந்த மந்திரத்தில் உள்ள செய்திகள். 3வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. மந்திரத்தை படித்து பார்த்துட்டு போங்க. அறையும் பைங்கழல் ஆர்ப்ப. அறையும்னா ஒலிக்கின்றன்னு அர்த்தம். அரவு ஆட. அரவுனா நாகம். அனல் ஏந்தி பிறையும் கங்கையும் சூடி பெயர்த்து ஆடும். பெயர்த்து ஆடனா காலை தூக்கி ஆடுறாருன்னு அர்த்தம். பெயர்த்து ஆடும் பெருமானார் பறையும் சங்கொலி ஓவா. ஓவான்னு இடைவிடாமல் ஒலிக்கின்ற. யோகிக்கு இந்த ஓசை எப்படி ஒலிக்கணும்? இடைவிடாமல் ஒலிக்கணும். எந்த ஊரில் சார் இடைவிடாமல் ஒலிச்சிட்டு இருக்காங்க? அப்போ இது என்ன இசைக்கருவியை சொல்லலைங்கிறது அதுலேருந்தே தெரியுது. ஓவா படிரந்தன். படிரங்கிறது தான் கல்வன். படிரன்கிறது கல்வனை குறிக்கும். படிரன் இது ஒட்டிய வார்த்தை திருவாசகத்தில் இருக்குது. தன் பனங்காட்டூர் உரையும் எங்கள் பிரானை உணராதார் உணர்வென்னே. இப்படிப்பட்ட சாமி, எவ்வளோ அழகான சாமி அவர் சொல்கிறாரு. அந்த உரையெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிடணும். என்னதுன்னா, இறைவன் கடல் அணிஞ்சிருக்கிறாரு, பாம்பு கட்டி ஆடுறாரு, அவர் நடனம் ஆடுறாரு, எவ்வளோ அழகான சாமி. இந்த சாமியை உணராமல் இருக்கிறது என்ன பிரயோஜனம் அப்படி கேட்குறாரு. அழகான பதியம். அடுத்த மந்திரத்துக்கு வந்துடலாம். பொருள் எழுதுங்க. இறைவன் சந்திரன் சூடியவன், கள்வன்.
சந்திரன் சூடியவன் கள்வன். நெருப்பு போன்ற திருமேனி உடையவன். நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசுனதை அவர் இப்போ சொல்லிட்டார். அடுத்து வருது, திருமேனி உரியவனாக எண்ணுவதற்கு உரியவன்கிறார். எண்ணுவதற்கு உரியவன்கிறார். ரெண்டாவது வரி படித்து பாருங்கள். அது எண்ணுதல்ங்கிற பொருள் அங்கே தான் இருக்குது. எண்ணம் கொண்டு, எண்ணார்னா எண்ணம் கொண்டுன்னு அர்த்தம். ஆமாம், எண்ணம் பொருந்தி அன்று மலர்ந்த மலர்களை கொண்டு இந்த இறைவனை போற்றி வழிபடும் அடியார்களின் எங்கள் வீட்டில் லட்சுமிக்கு இருமல் வந்து தீராமல் கிடக்குறாங்க. சரியாக மாட்டிக்கிட்டாங்க. இஞ்சி என்ன பண்ணுறீங்க? அந்த சாறு மட்டும் புரிஞ்சுட்டு வெள்ளையா ஒரு மாதிரி சொன்ன மாதிரி அதை எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலா தேன் கலந்து சாப்பிடணும். அதான் இஞ்சி சொரசோன்னு சொல்லுவோம். ஆமாம் ஆமாம். இஞ்சி தட்டி புழிஞ்சிட்டு அதை கொஞ்சம் அந்த சுண்ணாம்பு வந்து தோலோட இல்லை, சுண்ணாம்பு கீழே மேலே வடிகட்டி தேன் கலந்துடணும். அதை தேன் கலந்து எந்த அளவு இதோ அந்த அளவுக்கு இருமல் இருக்குமா? சரி, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். எல்லாம் பண்ணிட்டேன். ஆமாம், அதில் தேன் கலந்து சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் எல்லா மருந்தும் பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு தூக்கம் போதாது, டைமுக்கு சாப்பிடலை, ரெஸ்ட்டு போதாது, பிறகு பனி, அதுக்கு பிறகு அடிஷ்னல் காரணம், பிறகு அந்த டைல்ஸ் இதெல்லாம் காரணம் அப்படின்னு எல்லாம் நான் டயக்னோஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க எங்கே இருந்தாலும் டயக்னோஸ் பண்ணிட்டு எழுதுங்க. என்ன எழுதுனீங்க? அடியார்களுடைய எனது பாடல் ஒலி நீங்காத தலம் இது. அடியார்கள் பாடிக்கிட்டே இருக்காங்களாம், பாடல் ஒலி நீங்காத தலம். இந்த இறைவன் இங்கு அம்மையப்பராக இருக்கிறார். நீங்காத தலம் பாடிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். இறைவன் இங்கு அம்மையப்பராக இருக்கிறாரு. இந்த இறைவனை சொல்லாத சொற்கள் தான் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிராக்கெட்டில் இறைவனை பற்றி சொல்லாத சொல் பயனற்றது. அந்த அப்பருடைய தேவாரம் தான். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளைங்கிற தேவாரம் தான். சொல்லாத நாட்கள் பயனற்றதுன்னு அர்த்தம். நம்ம போன மந்திரத்தில் நாம் உரையிலிருந்து எடுத்ததையெல்லாம் இங்கே சுந்தரருங்க சொல்லிட்டார். அப்படியா? அப்போ அவர் தான் சொல்கிறாரு, நம்ம எதுக்கு அட்வான்ஸாக சொல்லணும்னு கேட்டால் அதில் தான் நம்ம உணர்தல்ங்கிறது இருக்குது. அதுதான் நம்முடைய வகுப்பின் தனிச்சிறப்பாக இருக்கணும். ஒரு விஷயத்தை கொடுத்தா நீங்கள் கண்டுபிடிக்கணும். உடுமலைப்பேட்டையில் 7 மணிக்கு மழை பெய்கிறத நியூஸாக எடுத்துகிட்டு பிறகு வந்து வானிலை அறிக்கை சொல்லக்கூடாது. உடுமலைப்பேட்டையில் 7 மணிக்கு மழை பெய்யும், 6:45 மழை பெய்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதுல்ல. எப்போ சொல்லணும் மழை வருங்கிறத? அதுதான் நம்ம வகுப்பில் நான் சொல்கிறேன், கட்டாயப்படுத்துகிறேன். வரப்போகிறத நீங்கள் சொல்லணும், படிச்சுட்டும் வரக்கூடாது. நான் படிக்கிறதே கிடையாது, அப்படியே வந்து அங்கே என்ன சாமி உணர்த்துறதோ அதுதான் சொல்கிறேன். ஆமாம், இப்போ எழுதலாம். நாம் இறைவன் சந்திரன் சூடுதல், அந்த கான்செப்டெல்லாம் எடுக்கணும். 1 சந்திரனை சூடுதல், அது என்ன சொல்லுதுன்னு தெரியணும். சந்திரனை சூடுதல், இது இறைவனுடைய அடைக்கலம் கொடுக்கின்ற கருணை. சந்திரனுக்கு என்ன கொடுக்குறாரு? அடைக்கலம் கொடுக்குறாரு. சந்திரன் சாபத்தை வாங்கிட்டு வர்றான், கருணை அடைக்கலம் கொடுக்குறாரு. அதை உரையாசிரியர்கள் நயமாக சொல்கிறாங்க. என்னதுன்னா, காப்பாற்றுன்னு சந்திரன் காலில் விழுறான், அவனை இவர் எங்கே வைக்கிறாரு? தலையில் வைக்கிறார். அடைக்கலம் புகுந்தால் நான் எங்கே வைப்பேன்? தலையில் வச்சு கொண்டாடுவேங்கிறார். உரையாசிரியர்கள் நயமாக சொல்லுவாங்க. அதை பண்டிதமணி வேறு மாதிரி சொல்லுவார். காலில் சிலம்போசை ஒலி எழுப்பி அழைக்கிறது அப்படிம்பார். பள்ளிவாசலில் ஒலி எழுப்புனா அவங்க தொழுகைக்கு கிளம்பிடுறாங்களே, அழைக்கிறது. தலையில் சந்திரன் ஒளி வெளிச்சங்காட்டி அழைக்கிறதும்பார். அதாவது ஒருத்தர் ஒரு இடத்துல வீட்டில் உட்காந்துட்டு நம்ம வர்ற திசைக்குனே டார்ச் அடிச்சுட்டு வாங்க தம்பி சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி சாமி செய்கிறாராம். ஆமாம்,
வாங்க தம்பின்னு சொல்கிறது சிலம்பு ஓசை. உட்காந்துருக்க இடத்துலேருந்து டார்ச் அடித்து வாங்க, லெஃப்ட் சைடில் வாங்க, எப்படி வாங்க அப்படி சொல்கிறாருல, அது வந்து சந்திரன் அப்படின்னு பண்டிதமணி நாயன் சொல்லுவார். இப்படி அனுபவிக்கணும், இதுக்கு பேர் தான் அனுபவிக்கிறது. அறிவுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ இதில் நிறைய இலக்கணம் இருக்குது, அதுக்குள்ளே நான் போகலையே. போனால் தமிழ் இலக்கணம் வரும், நீங்கள் நுகர முடியாது. அது வந்து இலக்கணமாக மாறாது. நமக்கு வேண்டியது இல்லையே. இப்போது நம்ம பேராசிரியர் விவாதத்துக்கெலாம் நம்ம போக போகிறது இல்லையே. அடுத்து இதில் அடுத்த செய்திக்கு வரலாம். கல்வன்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம், இதுலேயும் சொல்கிறாரு, அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கான்செப்ட் கல்வன் ஏற்கனவே பார்த்துட்டோம். இறைவன் மேனி நெருப்பு போன்றதுங்கிறாரு, மூணாவது கான்செப்ட். இறைவனுடைய திருமேனி எது மாதிரி இருக்குங்கிறாரு, நெருப்புன்னு சொல்கிறார். இறைவன் திருமேனியை நெருப்புன்னு சொல்கிற இடம் எதுன்னா, யோகம் கைகூடியவனால் தான் இறைவனை நெருப்பாக பார்க்க முடியும். யோகம் கைகூடியவனால்தான் இறைவனை என்ன வடிவத்தில் பார்க்க முடியும், நெருப்பு வடிவத்தில் பார்க்க முடியும். அந்த பொன்னார் மேனியன்னு அவர் சொன்னதே அதனால தான். பொன்னார் மேனியனேன்னு சொன்னதே இறைவனை என்ன வடிவத்தில் பார்த்தது தான், நெருப்பு வடிவத்தில் பார்த்தது தான். அந்த குண்டம் திருவிழாவில் வந்து நான் அந்த சோதியே சுடரே எத்தனை 27வது பதிகமா, 27வது பதிகத்தில் இப்போ நம்ம பேசுகிற செய்தி இருக்குது, அதனால தான் அங்கே போகிறேன். 27வது பதிகத்தில் 27 29 வரும், 29 நினைக்கிறேன். சோதியே சுடரேங்கிற பதிகத்தில், ஆமாம் கொண்டாங்க, உங்கள் புக்கு கொண்டாங்க, இந்த இதில் நம்பர்லாம் இருக்காது. இந்த பதிகத்தை யாருமே நான் இது வரைக்கும் நான் சொல்கிற கோணத்தில் யாரும் பேசி நான் கேட்டதே கிடையாது. இதில் எழுதிடுங்க, ஒன்று சோதியே சுடரே சூழொளி விளக்கே, இதுக்கு பேர் அருள் பத்து. பிற்கால தலைப்பு மாயை சுத்தமாகுதல். பிற்கால தலைப்பு சித்தாந்த தலைப்பு ஒன்று போட்டிருப்பாங்க, மாயை சுத்தமாகுதல், மாயை போகுதல். முதல் மந்திரத்தில் சோதியே சுடரே சூழொளி விளக்கே, இறைவனை ஜோதியாக பார்த்தாச்சு. பார்த்துட்டு இருக்கிற திருவாசகத்துக்கும் தேவாரத்துக்கும் கனெக்ஷன் பார்த்துக்கிடுங்க. இறைவன் இங்கே ஜோதியாக பார்க்குறாரு, அங்கே சுந்தரர் என்ன சொல்கிறார், இறைவன் என்ன வடிவங்கிறார், நெருப்பு வடிவங்கிறார். அதுக்கு பிறகு அப்படியே உங்களுக்கு சில லிஸ்ட்டு கொடுக்குறேன், அந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க, சரியா? அதற்கு பிறகு அந்த 4வது மந்திரம், விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட, வியந்தழல் தழல் தழல் 4, அதுக்காக தான் சொன்னேன். தழல் 4, 4ல் தழல் இருக்குது, 5ல் தழல் ஒளி இருக்கிறது, 5ல் தழலும் இருக்குது ஒளியும் இருக்குது. 7வது மந்திரத்தில் தழல் இருக்குது. இதை யாரும் பேசி நான் இதுவரையும் கேட்டேன், நானாக பேசிட்டு இல்லைறேன், அவ்வளோதான். இப்படி யாரும் படிக்கும்போதும் இப்படிலாம் வருது ஏங்கிற கேள்வி எழுப்புறதே கிடையாது. அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், அதுலேயும் தழல் இருக்குது. அதை விட இதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த பதியத்தின் நிறைவு மகுடவரி ரொம்ப முக்கியம். ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாய் குருந்தம் மேவியசி. குருந்தம்ங்கிறது யாருக்கான குறிப்பு, குரு. அப்போ குரு நெருப்பு இணைச்சி படிக்கணும். குருவையும் யாரையும் இணைச்சி படிக்கணும், நெருப்பையும் இணைச்சி படிக்கணும். இப்போ இதில் இறைவனை குருவை பேசுகிறாரு, இறைவனை ஜோதியாக சொன்னாரா? அடுத்து என்ன தலைப்பு, திருக்கழுக்குன்ற பதிகம். அதில் யார் வர்றா, அதுக்கடுத்து யார், அதுலேயும் நடராஜர் எதா வர்றாரு, ஒளியாக வர்றாரு. நெருப்பு குருவாகி, அதாவது ஜோதி குருவாகி குரு நடராஜர் ஆகும். இது ரிவர்ஸ் ஆர்டர்லேயும் வரும், அந்த ஃப்ரண்டில் நோக்கிய ஆர்டர்லேயும் வரும். இப்படி யோசித்துக்கிடணும். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஜோதி குருவாகும், குரு நடராஜர் ஆகும். நடராஜர் குருவாகி ஜோதி ஆகலாம், இப்படி ஆகலாம், அப்படி ஆகலாம். ஆமாம் ஆமாம், அப்படியும் வரலாம். அந்த குறிப்பு தான் இது. நான் அந்த குண்டை இறங்கும்போது சொன்னேன், தழல், இங்கே தழல்னு நீங்கள் சொல்கிறீங்க, மாணிக்கவாசகர் சிவபெருமான்கிறார். இந்த திருவாச பதிகத்தை தான் சொன்னேன். செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி, அதை எழுதிடுங்க. அது எங்கே இருக்குது, திருப்பாவை, திருவம்பாவையில் செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி. யாரை சொல்கிறார் அந்த இடத்துல? இறைவனை குருவாக சொல்கிறார். செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டின்னு சொன்னது குருவை. அதாவது மறைமலை அடிகள் என்ன சொல்கிறாருன்னா, மாணிக்க வாசகர் இறைவனை குருவாக பார்த்தது நீங்கள் நினைக்கிற மாதிரி உருவத்தில் அல்ல, எப்போதும் பெரும்பாலும் பார்த்தது என்ன வடிவந்தான், ஜோதி வடிவந்தாங்கிறார். ஜோதி வடிவந்தாங்கிறார்.
எப்போதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி மானிட சட்டையில் பார்க்கல. திருப்பரந்துறையில் மானிட சட்டையோட பார்த்ததோட சரி. அது பிறகு காட்சி கொடுத்ததெல்லாம் என்ன வடிவம் தான்? ஜோதி வடிவம் தான். அதான் அதை உள்வாங்கி கொண்டு நம்ம இதுக்குள்ளே போகணும். சரியா? அப்போது என்ன நிறத்தை உடையவனாக இருக்குது? நெருப்பு போன்ற நிறமுடையவராக இருக்கிறார். அடுத்தது எண்ணார். எண்ணார்னா எண்ணுதல் பொருந்திய. எண்ணுதல் அப்படிங்கிறத எழுதுங்க. எண்ணுதல் அடுத்த தலைப்பு. எண்ணுதல் என்பதை அதுதான் யோகத்துக்கான முழு பகுதி. யோகம் முழுவதும் எது சார்ந்தது? எண்ணம் சார்ந்தது. காயம் அதில் சம்பந்தம் கிடையாது, எண்ணம் சார்ந்தது. அதனால தான் அதுக்கு பாவனைன்னு பேர். பாவம், பாவகம் அல்லது பாவனைன்னு சொல்லுவாங்க. பாவம் மனம் சார்ந்ததுக்கெல்லாம் பேர் பாவனை அல்லது பாவம். பரதநாட்டிய பாவம் வேற, பாவம் கிடையாது, பாவம். பரதநாட்டியத்தில் பாவம்னா முத்திரை, பாவித்து. அளவில்லா பாவகத்தால் அமுக்குண்டு. அளவில்லா பாவகம்னா என்னது? அளவில்லா எண்ணங்கள். அளவில்லாத எண்ணங்களால் நான் அமுக்கப்பட்டேன்கிறார். அளவான எண்ணம் வந்தால் யோகம்ங்க, அளவில்லாத எண்ணம் வந்தால் அழுந்தணும். அதுதான் ஒரு மாணிக்கவாசகர் சொன்னார். எனவே இங்கே எண்ணம் என்பது எது சார்ந்த செய்தி? யோகத்தை குறிப்பது, யோகத்துக்கான ஒரு குறிப்பு. உங்களுக்கு இன்னும் சித்தாந்தத்தோட இணைக்கிறேன். யோகத்தோட குறிப்புங்கிறது 9ஆம் நூற்பா. 9ஆம் நூற்பா சொல்லுங்க. ஊனக்கண் பாசம், சிந்தையில் நாடி, யோகம். அடுத்தது பதி விதி எண்ணும். பதி விதி எண்ணும் அஞ்செழுத்து. பதி விதி எண்ணும் அஞ்செழுத்து. அஞ்செழுத்தின் ஏழமை அதனாலே. மாணிக்கவாசகர் சொல்கிறார், எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தின் ஏழமை அதனாலே. சொல்கிறார், எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தின் ஏழமை அதனாலே மாணிக்கவாசகர்னு சொல்கிறார். இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு அந்த 9ஆம் நூற்பாவுக்கும் யோகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக பொருந்துதான் தெரியும். நான் அதுதான் கேட்குறேன். 9ஆம் நூற்பா யோகத்தோடு சம்மந்தம் உடையதா இல்லையா? எப்படி சம்மந்தம்? 3ஆம் ஆதாரத்தில் வேள்வி செய்யணும், 9ஆம் நூற்பா படி. 4ஆம் ஆதாரத்தில் அர்ச்சனை செய்யணும், 6ஆம் ஆதாரத்தில் தியானம் பண்ணணும். அது சம்மந்தப்பட்ட இடத்துல தான் எந்த வார்த்தை இருக்குது? எண்ணுங்கிற வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை யாரும் பயன்படுத்துகிறார்? சுந்தரரும் பயன்படுத்துகிறார். புரிஞ்சுட்டா? இப்போது நீங்கள் சித்தாந்தத்தில் நான் சித்தாந்தத்தில் நான் சொல்லனாலும் தொட்டால் அது கனெக்ட் ஆகிரும். கரெக்டாக 100% கனெக்ட் ஆகிரும். புரியுதா உங்களுக்கு? அதை அந்த எண்ணுதலோடு நம்ம இணைக்கணும். 9ஆம் நூற்பாவில் வருகின்ற எண்ணுதல், கவுண்டிங். ஆமாம், எண்ணுதல், கான்டம்ப்ளேஷன்னு, அதாவது இடையறாது நினைத்தல். எண்ணுதல் என்பதற்கு பொருள் இடையறாது நினைத்தல். எங்கே போனாலும் சித்தாந்தம் பார்ப்பேன்ல. நான் பேங்க்குக்கு போயிருந்தேன், அதில் இங்கிலீஷில் போட்டிருக்கிறான், ப்ளீஸ் கவுண்ட் யுவர் மணி. அல்லது அதற்கு பிறகு நீங்கள் லீவிங்னா ஆமாம், வேலை கிடையாது, லீவிங் த கவுண்டர், லீவிங் த கவுண்டர். அதுக்கு பிறகு கவுண்டரை விட்டு வெளியே போங்க அப்படின்னு அதில் இங்கிலீஷில் போட்டிருக்கான். கீழே பணத்தை எண்ணிய பின் கவுண்டரை விட்டு செல்லவும். பணத்தை எண்ணிய, அதுதான் சைவ சித்தாந்தம் சார். அங்கே எண்ணியங்கிறது கவுண்டிங், இங்கே எண்ணியங்கிறது கான்டம்ப்ளேஷன். கான்டம்ப்ளேஷன் என்ன அர்த்தம்? இடையறாது நினைத்து. இப்போ கடலூர்லேருந்து ஒரு ஐயா என்கிட்ட சித்தாந்த டிஸ்கஷன் பண்ணுவார். அவர் இங்கிலீஷில் எக்ஸ்பர்ட்டு. அவருக்கே இந்த வார்த்தை தெரியலை. அவர் இது சம்மந்தமாக கேட்டார் என்கிட்ட. கான்டம்ப்ளேஷன் சொன்னால், ஏன்னா தமிழையாக இருக்கிறீங்க, இங்கிலீஷ் வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னாரு. அது நான் டிக்ஷனரியில் கண்டுபிடி, யார் பேசினாலும் சாய்பாபா அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினார். இதுக்கு என்ன அர்த்தம்னு தேடும்போது தான் இது கான்டம்ப்ளேஷனுங்கிறத கண்டுபிடிச்சேன். எல்லாத்தையும் கவனிக்கணும் சார். என்ன நின்னாலும், ஆட்டோ நின்னாலும் கவனிக்கணும், ஆட்டோ புறப்பட்டாலும் கவனிக்கணும். அதுதான் சைவ சித்தாந்தம் புத்தகத்தில் இல்லை. அது எதில் இருக்கிறது? வாழ்வியலில் இருக்கிறது. அதுதான் நம்ம கோட்பாடு. எதில் இருக்கிறது? வாழ்வியலில் இருக்கிறது. பார்க்குறதெல்லாம் சித்தாந்தமாக தெரிஞ்சால் சைவ சித்தாந்தம். சரிதானா? அது கூட எதையும் சேர்த்துக்கணும். எண்ணிலேன் திரு நாமம் அஞ்செழுத்து. மாணிக்கவாசகரும் சொல்கிறார். அப்போ யோகம் கண்ணியது உண்புகள்னு அபிராமி பட்டரும் சொல்கிறார். கண்ணியதுனா நினைத்தல், கருதுதல். அதை 5 எழுத்தோடு கொண்டு எண்ணுதல்ங்கிறது ரொம்ப விரியும். அதை நம்ம பிறகு பேசுவோம். சரியா? இப்போ யோகம் எது சம்மந்தப்பட்டதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுட்டு, எண்ணுதல் சம்மந்தப்பட்டது. எண்ணார் நாள் மலர் கொண்டு இசைந்து ஏத்த, அன்றைக்கு பூத்த மலர்களை கொண்டு பூஜித்து புகழ்கிறார்கள்ங்கிறார்.
அன்றைக்கு பூத்த மலர்களை கொண்டு பூஜித்து புகழ்தல் அப்படின்னா அந்த பூஜித்தலிலும் புகழுதலையும் சரியை கிரியையே எடுக்கணும். பூஜித்தலிலும் புகழ்லையும் என்ன எடுக்கணும்? அப்போ அதுக்கு இவ்வளோ நேரம் எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அப்போ எது வரைக்கும் எடுத்துக்கிடணும்? 3ஐயும் எடுக்கணும். சரியை கிரியை யோகம் எடுத்துக்கிடணும். அது ஞானம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த 3 தானாக எங்கே போயிடும்? விழுப்புரம் போனால் வண்டி மெட்ராஸுக்கு போய் தான் ஆகும். போகும் உறுதியா. பழனி வந்திருக்கிறதுனால மெட்ராஸ் போகிறோம் கேரண்டி சொல்ல முடியாது. விழுப்புரம் போயிட்டுல அப்போ எங்கே போயிடும்? சென்னை போயிடும்னு சொல்லலாம். மெட்ராஸ் வண்டி பழனியை கிராஸ் பண்ணிட்டு சார்னா அதுக்கு ஒரு இன்னும் நிறைய இருக்குது. போகும்னு சொல்ல முடியாது. பிரேக் டவுன் கூட என்ன செய்யலாம்? ஆகலாம். அதனால் உங்களுக்கு இந்த 3ம் சொல்லிட்டாங்கனாலே நம்ம எதை எடுத்துக்கிடலாம்? ஞானத்துக்கு அதை சேர்த்து கொள்ளலாம். அந்த மலர் விடுதலையும் புகழ்தலையும் எதாக எடுத்துக்கொள்ளணும்? சரியை கிரியையாக எடுத்துக்கொள்ளணும். இந்த எண்ணத்தை யோகமாக எடுத்துக்கொள்ளணும். ஏத்தும் அடியார்கள் இசைந்து ஏத்து அடியார்கள் பண்ணார் பாடலற இடையராது பாடுகிறார்கள். அது எல்லாமே இதோட சேர்ந்தது தான். எதோட? சரியை கிரியை. பாடுதல் சரியை கிரியையில் சேர்ந்துடும். ஆமாம். பாடல் அறாத படிரன் சொல்லிட்டோம். பனங்காட்டூர் பெண்ணான் ஆயபிரானை இறைவன் எதாக இருக்கிறாரு? அம்மையப்பராக இருக்கிறார். 3வது மந்திரத்தில் அது வரைக்கும் அம்மையை பேசலை. 3வது மந்திரத்தில் அம்மையை பேசுகிறாரு. ஏனென்றால் இறைவன் எதாக பார்க்கப்பட்டுட்டார்? ஜோதியாக பார்க்கப்பட்டுட்டார். இறைவன் ஜோதியாக பார்க்கப்படும் போது அது அம்மை சம்பந்தப்பட்டால் தான் எதாக பார்க்க முடியும்? ஜோதியாக பார்க்க முடியும். திரும்பவும் திருவாசகத்துக்கே போகிறேனே, சோதியே சுடரேக்கு என்ன தலைப்பு? சோதியே சுடரேக்கு மாணிக்கவாசகர் வச்ச தலைப்பு என்னன்னு கேட்டேன். அது திரும்ப அருளில் போய் நின்றுக்கிடும். புரியுதா? நீங்கள் எங்கே சுற்றினா நான் சொல்லலைனாலும் அங்கே போய் சுற்றி போய் நின்றுக்கிடும். ஆமாம், அங்கே அருள் பத்து தானே பேர் வச்சார். அப்போ இதில் இறைவன் எதாக பார்க்கப்படுறாரு? ஜோதியாக பார்க்கப்படுறாரு. யோகத்தில் ஜோதியாக பார்க்கப்படுறாரு. அப்போ யார் வந்துடும்? ஜோதினாலே அம்மை தான். ஜோதிங்கிறதே இறைவன். அம்மையினுடைய இறைவன் தனக்கு திருமேனி யாரால் கொள்கிறான்? அம்மையால் கொள்கிறான். ஜோதி அவனுடைய திருமேனி. அதுனா ஜோதி யார்? அம்மை. புரியுதா? அதனால தான் இதில் யாரை கொண்டு இணைக்கிறாரு? இதுவரைக்கும் சொல்லாத அம்மையை கொண்டு இதில் 3வது பதிகத்தில் வைக்கிறார். ஆமாம், ஜோதியும் அம்மை தான். இறைவனுடைய உடம்பு சார்ந்த எல்லாமே அம்மை தான். சிவனுடைய ஆற்றல் தான் அவனுக்கு உடம்பாக வரும். சிம்பிள், அவ்வளோதான். சிவனுடைய அருள் தான் உடம்பாக வரும். அவன் அருவப்பொருள். அவனுடைய குணம்தான் அம்மை. குணத்தை தான் நாம் பார்க்குறோம். அவனை நாம் என்ன செய்யலை? பார்க்கலாம். அவனுடைய குணத்தை நாம் அவனுடைய குணம் நமக்கு உருவமாக வருது. ஆனால் சிவன் சிவனுடைய அந்த சொரூப நிலையை நாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால் உயிர்கள் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக இறைவன் தன் திருமேனி தாங்கி வர்றார். திருமேனி தாங்கும் வரும்போது அவனுடைய அந்த அருள் என்ற குணம் எதா மாறிவிடுது? உடம்பாக மாறிக்கொள்கிறது. சரியா? அது கடைசியில் பேசாதார் பேச்சன்னைனார். இவ்வளவு சிறப்புடைய இறைவனை நம்ம பேசணும். அவர் 3 விஷயம் சொல்லியிருக்கிறார். அந்த 3 மட்டும் கடைசியில் எழுதுங்க. இறைவனை சார்தல் வேண்டும். அவர் சொல்ல வர்ற விஷயம் 1, இறைவனை சார்தல் வேண்டும். சார்தல்னா இறைவனிடத்தில் சேர வேண்டும். 2, இறைவனை உணர வேண்டும். அவர் திட்டுறதையெல்லாம் நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். இறைவனை உணர வேண்டும். 3, இறைவனை பேச வேண்டும். அப்பர் சுவாமிகள் புராணத்தில் ஒரு 5-6 நாயன்மார்கள் கூடி இறைவனுடைய பெருமையை தான் என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. பெரிய புராணத்தில் அப்பர் சுவாமிகள், ஞான சம்பந்தர், கொங்குலிய கலை நாயனார், முருகநாயனார், இப்படி திருநீலநாயக்க நாயனார் 6 பேர் உட்காந்து சைவத்தினுடைய பெருமைகளை பேசுகிறாங்க. சைவர்கள் ஒரு இடத்துல கூடனா என்ன செய்யணும்? இது போன்ற விஷயங்களை பேசணும். நிர்வாக ரீதியான விஷயங்களை பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாத்தையுமே பேசலாம். பேச வேண்டிய விஷயத்தை என்ன செய்து தான் ஆகணும்? பேசி தான் ஆகணும். நான் தான் அந்த கோயிலில் சொன்னேன், திரௌபதி அம்மன் கோயிலில் எல்லோரும் நல்ல எண்ணம் தான். ஐயா பேசக்கூடாது. ஒரு அடியார் சொல்கிறார், நீங்கள் பேசவே வேண்டாங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? எங்கள் வீட்டில் போய் இந்த மாதிரி நடந்துட்டு அப்படின்னா உங்களை நீங்கள் வெளியே போகிறதுனால தான் நடக்குது. யார் வெளியே போக சொல்கிறா? பூட்டுறா கதை, வாத்தியாரை உள்ளே பூட்டி போடுறாங்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், மைக்கில் சொன்னேன், பேசாமல் இருப்பதற்கு எனக்கு இதயம் எதில் செய்யலை? இரும்பில் செய்யலை. இரும்புலையே ராடுலையே செய்யலை. ரத்தத்திலும் சதையிலும் தான் எனக்கு இரும்பு இதயம் செஞ்சுருக்குது. அது ஒரு அளவுக்கு தான் என்ன செய்யும்? தாங்கும். அதை என்ன அவுட்புட் பண்ணி தான் ஆகணும். டென்ஷன் ஆகி இப்போ 2வது என்னுடைய வேலை நோக்கமும் நிறைவேறாத. நீங்கள் ஒரு தப்பு செய்கிறீங்க, அதையும் பார்த்துட்டு கண்டுக்கிடாமல் போகிறேன். அவர் ஒரு தப்பு செய்ய அதையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன்னா அந்த வேலையே கிடையாது. எங்கள் வாத்தியார் சொல்லுவார், எவனுக்குமே அறிவுரை சொல்லக்கூடாதுன்னா தேட்டரில் சுண்டல் வைக்க போகலாம் அப்படிம்பார். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது. ஆமாம்,
ஆமாம், எங்கள் வாத்தியார் சொல்லுவார், எவனுக்குமே பள்ளிக்கூடத்தில் அறிவுரை சொல்லக்கூடாதுன்னா தேட்டருக்கு சுண்டல் விற்க போகலாம், போகிறேன் அப்படிம்பார், நான் போயிடுறேன் அப்படிம்பார். ஆமாம், நோக்கம் மாறிடும். ஆமாம், நம்ம ஏன்னா கூட்டம் கலைஞ்சிருக்கோம். ஆமாம் ஆமாம் சார், டாக்டர்லேயே 2 வகை சார், டாக்டர்லேயே 2 வகை இருக்கிறாங்க. தம்பி இந்த மாதிரி நம்ம ஞானசம்பந்தம் டாக்டர் சொல்கிறாரு, இந்த தீய பழக்கத்தை விட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்குறாரு. அது ஒரு நல்ல பாதை. சிலர் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் இருந்து வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோமா மாத்திரை வாங்கினா பணத்தை கொடுத்தோம்னா போயிட்டே இருந்து இருக்கிற டாக்டர்லாம் இருக்கிறாங்க. புரியுதா? நான் இந்த முதல் ஞானசம்பந்த டாக்டர் மாதிரி இருக்க நான் விரும்புகிறேன். என்கிட்ட இருக்கிறவங்க சரியாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? அவங்க நல்லா இருக்கணும். நாளைக்கு பின்னால் ஒரு நாள் வாத்தியார் நல்லது தான் சொல்லியிருக்கான்னு அவங்களுக்கு என்ன செய்யணும்? நினச்சி பார்க்கும்போது தோணணும், நல்லது தான் சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு தனியார் பள்ளியில் இருந்தேன், ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்த்தேன். அந்த பள்ளியில் நான் வேலை பார்க்கும்போது அந்த பள்ளி இப்போ பணக்கார மாணவர்கள் மட்டும் படிக்கிற பள்ளி. மினிமம் பல கோடிக்கு 5 கோடியாவது வசதி இல்லாமல் உள்ளே வரமாட்டான் அந்த ஸ்கூலில். அங்கே பசங்கக்கிட்ட 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னா திட்டி விடுவானுங்க. மினிமம் பணம்னு கேட்டால் 500 ரூபா தான் கேட்கணும். அதுவே சில்லறை திருப்பி கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. சார் கேவலப்படுத்தாதீங்க சார் அப்படிமானுங்க. அந்த பணத்தை கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதில் எவ்வளோ மிச்சம் அதில் எங்கள் கூட வேலை பார்த்தவங்க பைக்கு ஸ்கூட்டர் அதுன்னு வாங்கிடுவாங்க. நான் வாங்கும்போதே ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வாங்கிடுவேன். இவனு 100 200 கேட்டாலும் தரவ மாட்டானு. வாங்கிட்டு கடைசியில் மிச்சம் கொடுத்துருவேன். அப்படி ஒரு தடவை கொடுக்கும்போது 40 பசங்க ஒரே வகுப்பில், ஒரு நபருக்கு 10 ரூபா மிச்சமாகிட்டு திருப்பி கொடுத்தேன். சரி, இதை விட நீங்கள் அவமானப்படுத்துறதுக்கான வழி வேறு எதுவும் இல்லைன்னா, இது உங்கள் அப்பா காசு, நீ இன்னைக்கு பேசுவ, நாளைக்கு நீ சம்பாதிக்கும் போது வாத்தியாரம் பணத்தை தின்னுட்டாம்ப, 20 வருஷம் கழிச்சு நீ என்ன பேசக்கூடாது. அந்த 400 ரூபாயை நான் கடனுக்கு தான் வாங்கிட்டு போனேன் சார். அன்றைக்கி எனக்கு 400 ரூபா 40,000 ரூபாய்க்கு சமம். நானே 2000 ரூபா சம்பளத்தில் தான் இருக்கிறேன். இன்றைக்கி இது உங்கள் அப்பா காசு, இன்றைக்கி நீ சொல்லுவாடா, நாளைக்கு நீ சம்பாதிக்கும் போது வாத்தியார் 10 ரூபாய்க்கு தின்னுட்டு 20 வருஷம் நீ என்ன பழிக்கக்கூடாது, அதுக்காக இப்போ 10 ரூபா தர்றேன் வாங்கிக்க அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம், அதனால் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதனால் சொல்ல வேண்டியதை என்ன செய்தாகணும்? சொல்லி தான். செய்யத்தக்க செய்யாமையானுங்கிடும் வள்ளுவர் சொல்கிறார். செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் என்ன வந்துடும்? தப்பு வந்துடும். செய்யத்தக்க செய்யாமையானுங்கிடும். ஆமாம், அதனால் 3 உணர்தல், இறைவனை நம்ம பேசணும், இறைவனை நம்ம என்ன செய்யணும்? நன்றாக பேச வேண்டுங்கிறது இதில் சொல்லியிருக்கிறார் என்று தேவார பகுதியை நிறைவு செய்வோம். 2 பாட்டு தான், அதில் வேறு நிறைய விஷயத்தை நான் சொல்லலை, சொன்னேன்னா ஒரு பாட்டு தான் வந்திருக்கிறேன். ஆமாம், நிறைவு செய்கிறோம். அடுத்த பகுதிக்கு போவோம்.